अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதமுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் பல பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்களையெல்லாம் குறித்து அவர் ஸ்தோத்திரங்களையெல்லாம் அருளி செய்திருக்கிறார். அதிலே திருவகீந்திரபுரத்திலே அவர் வெகுநாள்கள் எழுந்தருளியிருந்தார் என்று அவருடைய சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி எழுந்தருளி இருந்தபடியினாலே இந்த திருவேகீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் எல்லாரிடத்திலுமே, அதாவது தனித்தனி சந்நிதிகளிலே எழுந்தருளுக்குள்ள எம்பெருமான்களிடத்திலே கூட அவருக்கு மிகவும் ஈடுபாடு ஏற்பட்டது என்றும், ஆனால் திருவேகீந்திரபுரத்திலே ஒரு தனி சந்நிதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ராமபிரான், அவரை குறித்து அவர் மகாவீர வைபவம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகாவீர வைபவம் என்கிற நூல்தான் ரகுவீர கத்தியம் என்று வழங்கப் பெறுகிறது. அவர் உரைநடையிலே அருளி செய்த ஒரே ஸ்தோத்திரம் இதுதான். 28 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்க்கிறோம். அதில் இது ஒரே ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் உரைநடையிலே கத்திய ரூபத்திலே அமைந்திருக்கிறது. இதில் ராமபிரானுடைய சரித்திரம், அதாவது வால்மீகி ராமாயணத்திலே 7 காண்டங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு காண்டத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் இங்கே இந்த கத்தியத்திரயத்திலே, அதாவது இந்த ரகுவீர கத்தியத்திலே அமைத்து வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அதிலே நாம் இதுவரை பார்த்தோம். கீழே விஸ்வாமித்திரராலே அழைக்கப்பட்டு அவருக்காக அந்த தாடகை சுபாகு முதலானவர்களை வதம் செய்தான். அதற்கு பிறகு மிதிலா நகரத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லை எடுத்து வளைத்தான். அது முறிந்து போன வில்லாகையினாலே அது உடைந்து விட்டது. அப்படிப்பட்ட வில்லை முறிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற திருக்கைகளை உடையவன் என்றெல்லாம் ராமபிரானுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தார். இப்பொழுதோ 18வது வாக்கியம், நம்முடைய சௌகரியத்திற்காக இந்த வாக்கியங்களை எண்ணிக்கையிலே பிரித்து சொல்லுகிறோம். இந்த வாக்கியத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த வில்லை முறித்த ஆண்பிள்ளைத்தனத்திற்கு தோற்று ஜனகன் என்ன பண்ணினான், தன்னுடைய பெண்ணான சீதை பிராட்டியை ராமபிரானுக்கு திருமணம் புணர்வித்தான். ராமபிரான் அந்த சீதையோடு கூடி மகிழ்ந்தான். வேறு எத்தனையோ ராஜாக்கள் அவர்களெல்லாம் கூட சீதையினுடைய அழகிலே மயங்கி அவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று தான் அவர்களெல்லாம் வந்தார்கள். ஆனால் எல்லாரும் மறுக்கப்பட்டு திரும்பி சென்று விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒத்தராலையும் அந்த வில்லை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அப்படி அந்த வில்லை எடுத்து அந்த வில்லை முறித்து இந்த பிராட்டியை கை கொண்டான் ராமபிரான் என்கிற அந்த விஷயத்தை இந்த 18வது வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். பரிகிருத நிகில நரபதி வரண ஜனக துகித்து குச்சதட்ட விஹரண சமுச்சித கரதலா, அதாவது பரிகிருத நிகில நரபதி என்று சொல்லுகிறார். எல்லா அரசர்களும் மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். நிருபதி வரணம் என்னால்னா அவர்களெல்லாம் வேண்டினார்கள், எப்படியாவது நாம் சீதையை அடைந்து விட வேண்டும் என்று அவர்களுக்கும் ஆசை இருந்தது. ஆனால் ஆசை இருந்தால் போருமா, அந்த வில்லை எடுத்து நாணேற்ற வேண்டுமே வளைத்து. ஆனால் அதெல்லாம் அவர்களால் முடியவில்லை. ஆகினாலே நிகில நரபதி வரணமும் பரிகர்த்த மறுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் அனைவரும்
வருத்தத்தோடு திரும்பி விட்டார்கள். ராமபிரான் என்ன பண்ணினான்? ஜனக துகித்ரு குச்சதட்ட விகரண சமுச்சித்த கரதல, அந்த ஜனகனுடைய பெண்ணான சீதை பிராட்டி அவளுடைய கையை பிடிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்னால் ராமபிரானுக்குத்தான் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பேறு பெற்றவனே என்று அவளை அணைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இவனுக்கன்றோ கிடைத்தது என்கிற அந்த விஷயத்தை இங்கே சிருங்காரமாகவே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக திருமணம் புணர்ந்து எதிரிலே வருகின்ற பொழுது மறுபடியும் அயோத்தியைக்கு திரும்பி வருகிறான். சீதா பிராட்டியை திருமணம் புணர்ந்து கொண்டு அயோத்திக்கு வருகிற வழியில் பரசுராமர் என்கிறவர் எதிர்பட்டார். இந்த பரசுராமர் என்கிறவர் யாருன்னால் நாம் அவரையும் கூட தசாவதாரத்திலே ஒரு அவதாரமாகத்தான் சொல்லுகிறோம். அதுவும் பகவானுடைய அவதாரம் என்று சொல்லுகிறோம். அப்போ பரசுராமரும் ராமனுடைய அவதாரம், ராமனும் பகவானுடைய அவதாரம் என்று சொன்னால் இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டார்கள் என்று சொல்லுவது எப்படி பொருந்தும் என்றெல்லாம் கூட சிலர் கேட்கிறார்கள். அதற்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிற சமாதானம் என்னவென்றால், ராமபிரான் என்கிறவன் பூர்ணாவதாரம், முழுமையான அவதாரம். ஆனால் பரசுராமன் என்கிறது என்னன்னாக்கா அம்சாவதாரம் என்று பெயர். அம்சாவதாரம், ஆவேசாவதாரம் என்று கூட இன்னொன்று சொல்லுவார்கள். அதாவது சில காரியங்களை முடிப்பதற்காக ஏற்கனவே பிறந்திருக்கிற ஒரு ஜீவனிலே பகவான் ஆவேசிக்கிறான், பகவான் தன்னுடைய அம்சத்தை செலுத்துகிறான். அந்த காரியம் முடிந்து விட்டதானால் அந்த ஜீவனை விட்டு அந்த பரமாத்மா விலகி விடுகிறான். உலகத்திலே சில அரசர்கள் எல்லாம் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தான் பகவான்? இந்த ஜமதகினியினுடைய புத்திரனாய் பிறந்த பரசுராமனுடைய சரீரத்திலே பகவான் ஆவேசித்திருந்தான். அது ஆவேசாவதாரம்தான். ஆவேசித்திருந்தான். அந்த சத்திரியர்களை எல்லாம், அதாவது அந்த அரசர்கள், கொடிய அரசர்களை எல்லாம் பரசுராமன் வதம் செய்த பிற்பாடு அந்த பரசுராமனுடைய உடலிலிருந்து அந்த பகவானுடைய ஆவேசமானது நீங்கிவிட்டது. அதற்கு பிறகு அவன் பகவான் அல்லன். அந்த காரியத்தை செய்கிற பொழுது மட்டும்தான் பகவான், அதற்கு பிறகு அவன் பகவான் அல்லன். இப்பொழுது நான் உலகத்தில் கூட சொல்லுவார்கள், சில பேர் என்ன பண்ணுவார்கள், திடீரென்று அவர்களுக்கு ஆவேசம் வரும். அந்த சமயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்? அவரை தெய்வமாகவே நினைத்து வணங்குவார்கள் சில பேர். ஆனால் அந்த ஆவேசம் போய்விட்டதானால் அப்புறம் அவர் தெய்வமாக நினைப்பதில்லை, மனிதனாகத்தான் நினைக்கிறார்கள். அதுபோலத்தான் அங்கேயும். அதனால் அது ஆவேசாவதாரம் ஆகையினாலே அந்த ஆவேசாவதாரத்தை தான் பரசுராம அவதாரம் என்று சொன்னார்கள். அந்த ஆவேசம் நீங்கி விட்டதானால் அதற்கு பிறகு அவன் சாதாரணமான மானிடன்தான் என்று அந்த நிலையை, அந்த மானிடனாயிருக்கிற நிலையிலே தான் ராமபிரானோடு அவன் போருக்கு வந்தான் என்று பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணினான்? நீ ஏதோ முறிந்து போன வில்லை முறித்து விட்டாய் என்று கேள்விப்பட்டேன், உனக்கு சக்தி இருந்தால் இந்த வில்லை வளைத்து காட்டு என்று தன் கையிலே இருக்கக்கூடிய வில்லை காட்டுகிறான். அது என்ன வில் என்றால் அது விஷ்ணுவனுடைய தனுஷ். ஏற்கனவே நாம் சரித்திரம் சொன்னோம் அல்லவா? விஷ்ணுவனிடத்திலே ஒரு தனுஷ், ஒரு வில்லு, சிவனிடத்திலே ஒரு வில் என்று சொன்னோம். சிவனுடைய வில் முறித்து விட்டது, விஷ்ணுவனுடைய வில் அது பரசுராமனிடத்திலே வந்து சேர்ந்திருந்தது. இதை மறித்து காட்டுன்னு அது அப்படியே வளைத்து விட்டான் எம்பெருமான் என்று அந்த சரித்திரத்தை இந்த 19வது வாக்கியத்திலே நமக்கு காட்டுகிறார். ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಠಿಣ ಪರಶುಧರ ಮುನಿವರ ಕರದೃತ ದುರವನ ಮತಮ ನಿಜ ಧನುರಾಕರ್ಷಣ பிரகாசித பாரமேஷ்டியா. பரசுராமன் கையிலே இருந்த வில் அது எப்படிப்பட்டது என்றால் சதகோட்டி சதகுணம் என்கிறார். இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை போல 100 பங்கு உறுதியானதான் அந்த வில், விஷ்ணு தனுஷ் என்கிறது. அது யாருடைய கையிலே இருந்தது என்றால் அது யாருடைய கையிலே இருந்தது? பரசுதர முனிவர கரதிருத்த, பரசுவை ஏந்தி இருக்கக்கூடியவனான முனிவரன் என்னால் அவன்தான் பரசுராமன். அவனுடைய கையிலே இருந்தது அந்த வில். அது எப்படிப்பட்டது? துரவன் அமதம, பிறராலே அது வளைக்கப்பட முடியாததாய் இருந்தது என்று சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டது? நிஜதனு. நிஜதனு என்னால் தன்னுடைய வில், ராமபிரானுடைய வில். அது ராமபிரான் என்றார் ஆர்? விஷ்ணுவனுடைய அவதாரம் தானே. ஆயினாலே விஷ்ணுவனுடைய வில் என்கிறதான் நிஜதனு என்கிற சொல்லாலே காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த நிஜதனுவை என்ன பண்ணினான்? ஆகர்ஷண பிரகாசித்த, நன்றாக இழுத்து அதை வளைத்து நாணேற்றினபடியினாலே என்ன செய்தான் பகவான்? தன்னுடைய அந்த பாரமேஷ்டியா, அந்த தன்னுடைய தானே எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன், பரமாத்மத்தன்மை உடையவன் என்று அத்தாலே நிரூபித்தான் என்று அந்த விஷயத்தை
இந்த ஸ்லோகத்தாலே, இந்த ஒரு வாக்கியத்தாலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 20வது வாக்கியம் சற்று பெரிய வாக்கியம். இதில் என்ன சொல்லுகிறார் என்றால், ராவணனாலே, அதாவது மிகப்பெரிய வீரன் ராவணன், அதனால் சிவனுடைய கைலாச மலையையும் கூட அசைத்து பார்த்தானான் ராவணன் என்று அவனுடைய சரித்திரம் சொல்லுகிறது. அந்த ராவணனையும் வென்றவன் யார் என்னால் கார்த்தவீரியன் என்று பெயர். அந்த கார்த்தவீர்யார்ஜுனை வதம் பண்ணினவர் யார் என்னால் பரசுராமர். அந்த பரசுராமனை வென்றவன் ராமபிரான் என்றால் எவ்வளவு பெருங்கள்! ராவணனை வென்ற, கார்த்தவீரியனை வென்ற, பரசுராமனை வென்ற ராமபிரான் என்று அப்படிப்பட்ட அவனுடைய வீரத்தை இங்கே ஒரு பெரிய வாக்கியத்தாலே தெரிவிக்கிறார். பார்ப்போம். கிரதுஹர சிகரி கந்துக விகிருத்யுன்முக ஜகதருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமன குசல தசசதபுஜமுக நிருபதி குல ருதிரஜர பரித பிருதுதர தடாக துர்பித பித்ருக பிருகுபதி சுகதி விகதி கரணத பிருகுடிஷு பரிகா. அதாவது இந்த வாக்கியத்தால் என்ன சொல்கிறார்? தக்ஷனுடைய யாகத்தை அழித்த சிவன், அதாவது தக்ஷனுடைய யாகத்தை, தக்ஷன் பெரிய வீரன், அவனுடைய யாகத்தை அழித்தவன் சிவன். அவனுடைய சிவனுடைய கைலாச மலை அதை என்ன பண்ணினான்? பந்தாடுவது போல அதை ஆடிவிட்டான். அதுதான் கந்துக விகிருத்தி உன்முக, அப்படி இருந்தான். அப்படிப்பட்ட அந்த அவன் இருக்கானே, அதாவது ராவணன், அவன் ஜகதருந்துத, உலகத்திற்கெல்லாம் துன்பத்தை விளைத்தான் அந்த ராவணன். அதுக்கு மேலே அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய வீரம்னு சொல்லுகிறார். அது என்னன்னா, ஜிதஹரி தந்தி தந்துர தசவதன, அதாவது இந்திரனுடைய அந்த யானை ஐராவதம், அதாவது ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதனம், இந்திரனுடைய யானை ஐராவதம். அந்த யானையினோடு போரிடுகிற பொழுது அதனுடைய தந்தத்தாலே உண்டான அந்த வீர தழும்புகளை எல்லாம் தன்னுடைய உடம்பிலே கொண்டிருந்தான் ராவணன் என்று அந்த ராவணனுடைய மேன்மையை சொல்லி, அப்படிப்பட்ட ராவணனுடைய தசவதன தமன குசல, அந்த ராவணனையும் அடக்குவதிலே வல்லவனாயிருந்தவன் யாருன்னா தசசத புஜமுக, 1000 தோள்களை உடையவனாயிருந்த கார்த்தவீரியன் என்பவன். அப்போ ராவணனையும் அடக்கினவன் கார்த்தவீரியன் என்று அந்த கார்த்தவீர்யார்ஜுனுடைய பெருமையை சொன்னார். அப்படிப்பட்ட கார்த்தவீரியன் முதலான நிருபதி குல ருதிரஜர பரித, அப்படிப்பட்ட அரசர்கள் கார்த்தவீரியனை அழித்து அவனோடு கூட மற்ற அரசர்களையும் அழித்து அவர்களுடைய இரத்த வெள்ளம் நிரம்பிய மிகப்பெரிய குளம் அந்த பிருதுதர தடாகம், அந்த தடாகத்தில் தர்ப்பணம் செய்தார். யாருன்னு கேட்டால் பித்ருக பிருகுபதி பரசு. அவர் என்ன பண்ணினார்? தன்னுடைய பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணத்தை அந்த குளத்திலே போய் பண்ணினார், இரத்த குளத்திலே போய் பண்ணினார், அத்தனை அரசர்களை அழித்து. ஆஹா, சிவனுடைய கைலாச மலையே அசைத்தவன் ராவணன், ராவணனையே ஜெயித்தவன் கார்த்தவீரியன், அந்த கார்த்தவீரியனையே அழித்தவன் பரசுராமன் என்று இப்படி பரசுராமனுடைய அந்த பலத்தை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த பரசுராமன் அவர் எங்கும் செல்ல முடியாதபடிக்கு அவருடைய சுகதிக்கு விகதி என்னால் அவருடைய நற்கதிக்கு ஒரு தடை செய்தவர் யாருன்னு கேட்டால், எத்தாலேன்னு கேட்டால் தன்னுடைய அம்புகளாலே பகவான். அதை சொல்கிறார், நதபிருட் இஷு பரிகா, வளைந்த கணுக்களை உடைய அந்த வில்களை அம்புகளை உடையவனே என்று இப்படிப்பட்ட பரசுராமனையும் வென்ற அம்புகளை உடையவனே என்பதாக ராமபிரானி இங்கே துதிக்கிறார். இப்படியாக பாலகாண்டத்திலே உண்டான நிகழ்ச்சிகள் எல்லாம் வேதாந்த தேசிகனாலே இந்த ஸ்தோத்திரத்திலே சொல்லி முடிக்கப்பட்டது. அடுத்தபடியாக அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சிலவற்றை சொல்லத் தொடங்குகிறார். நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।